வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அடிக்கடி தலைவலி வரும்போதும் சரி, இல்லை செரிமான பிரச்சனைகள், சளி, காய்ச்சல் இந்த மாதிரி இருக்கும்போதும் நம்ம தேடக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சுக்கு காப்பி தான். இந்த சுக்குமல்லி காப்பி எப்படி போடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சுக்குமல்லி காப்பி ரெடி பண்ணுறதுக்கு முதலாவதாக ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். அப்போ தான் நமக்கு வேணுங்கிறப்போ நம்ம எடுத்து டீ போட்டு சாப்பிட முடியும். இந்த பொடி ரெடி பண்ணுறதுக்கு விதமல்லி ஒரு கப் அளவு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் வெயிட் இருக்கும். அதோடு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது ரெண்டையும் ஒரு வாணலியில் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ட்ரையாக நல்லா வறுத்துக்கிறணும். லேசாக மணம் வர அளவுக்கு வறுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு விரல் அளவுக்கு மட்டும் சுக்கு எடுத்து நல்லா தட்டி அதிலே போட்டு அந்த சூடு இருக்கிற சூட்டுக்கே லேசாக மட்டும் வறுத்து விட்டுக்கலாம். அப்புறமா இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த பொடியிலிருந்து ஒரு 2 பேர் குடிக்கிற அளவுக்கு சுக்குமல்லி காப்பி போடணும் அப்படின்னா ஒரு 300 ml தண்ணி வச்சுட்டு இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொடியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை இல்லைனா பனங்கல்கண்டு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா தலைவலி வந்த இடம் தெரியாமலே போயிடும். இந்த மாதிரி டிப்ஸ்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.